குரு வம்சத்தைச் சேர்ந்த பாண்டு குந்தி போஜனின் வளர்ப்பு மகளான குந்தியையும் மாதரா இளவரசி மாத்ரியையும் திருமணம் செய்தார். ஒருமுறை வேட்டையாடச் சென்ற பாண்டு கூடலிலிருந்த மாஞ்சோடியை வேட்டையாட, அது முனிவராக இருந்ததால் எப்போது மனைவியை ஆசையுடன் தொட்டாலும் மரணம் நிகழும் என்ற சாபத்தை பெற்றார். வாரிசு இல்லாமல் போனதால் மனம் நொந்த பாண்டு தனது ஆட்சி அதிகாரத்தை துறந்து மனைவியருடன் கானகம் சென்றார். பாண்டுவின் வேதனையைக் கண்ட குந்தி சிறுவயதில் துர்வாச முனிவர் தனக்கு அளித்த ஒரு மந்திர ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாள். முதலில் தர்மராஜனை நோக்கி மந்திரத்தை பயன்படுத்தி நீதியின் வடிவான யுதிஷ்டிரனை பெற்றாள். பின்னர் பாண்டுவின் ஆசைப்படி காற்றின் அதிபதியான வாயுவை அழைத்து உலகின் பலசாலியான பீமனை பெற்றாள். அதன் பிறகு தேவர்களின் அதிபதியான இந்திரனை வேண்டி மாபெரும் வில்லாளியான அர்ஜுனனை பெற்றாள். 3 தெய்வீக பிள்ளைகளும் பிறக்கவே இளைய மனைவி மாத்ரிக்குள் பொறாமை உருவானது. பாண்டுவின் வேண்டுகோளுக்கிணங்க குந்தி மந்திரத்தை உச்சரிக்க மாத்ரி அஸ்வினி சகோதரர்களை வேண்டி நகுலன் சகாதேவன் என்ற இரட்டையர்களை பெற்றாள். இவ்வாறு குந்திக்கு 3 பிள்ளைகள் மற்றும் மாத்ரிக்கு 2 பிள்ளைகள் என பாண்டுவின் பிள்ளைகள் 5 ஆனார்கள். இவர்களே சகோதரர்கள் 5 என்பதை குறிக்கும் வகையில் பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டு அரச வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தும் சுமார் 15 வருடங்கள் காட்டிலேயே வளர்ந்தார்.